ஹாய்ங்க, நியூ இயர்க்கு உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்? எங்கள் வீட்டில் இன்றைக்கி சிக்கன் ரோஸ்ட் ரெசிபி தான். ரொம்ப சிம்பிள், செம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபிக்கு நம்ம அவனோ இல்லைன்னா கிரில்லரோ எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. வீட்டில் இருக்கிற கேஸ்ட் அயர்ன் பாத்திரம் வச்சே நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். வாங்க இந்த ரெசிபி என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. முடிஞ்சால் ஒரு நைட்டு ஃபுல்லாக இது ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. நல்ல ஊற டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டா ஒரு 1/2 மூடி எலும்பிச்சம்பழம் இல்லைன்னா ஒரு 4 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு தயிரோ எலும்பிச்சம்பழமோ எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால நான் சேர்த்துல. இது ரொம்ப சிம்பிளான வெர்ஷன். ஒரு கேஸ்ட் அயர்ன் பாத்திரத்தில் 3-4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம ஊற வச்சிருந்த சிக்கன் எல்லாத்தையும் ஒன்று அடிக்கிடலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 10-15 நிமிஷம் சிக்கன் நல்லா வெந்து வரட்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துல, ஆனால் சிக்கன்லேருந்து இவ்வளோ தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த தண்ணி ஃபுல்லாக நல்லா வற்றி வரட்டும். சிக்கன் ஒரு 2 தடவை திருப்பி போட்டுருங்க. 2 பக்கமும் அது நல்லா வேகட்டும். இப்போ அந்த தண்ணி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளவு சூப்பராக இருக்கும். இது வெறுமனே சும்மா ஊற்றி சாப்பிட்டிங்கனாலே அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. அந்த மிச்சம் இருக்கிற தண்ணி மட்டும் நல்லா ட்ரையாக வரட்டி எடுக்கணும். இந்த அளவுக்கு தண்ணி ஃபுல்லாக வற்றி சிக்கன் எல்லாம் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நல்லா 2 பக்கமும் திருப்பி விடுங்க. அந்த பேனில் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் நல்லா எடுத்து விடுங்க. ஏன்னா நல்லா மொறுன்னு சாப்பிட்றக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவி 2 பக்கமும் திருப்பி போட்டுட்டு சுட சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். இதுக்கு சாதம், சப்பாத்தி, பரோட்டான்னு எதுவுமே தேவையில்லைங்க. அப்படியே சாப்பிட்டு பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும். மேலே நல்லா மொறுன்னு இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக ஜூஸியாக வெந்திருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இனி ஒன்று, இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள், நான் செக் பண்ணி பார்க்குறேன்.